வேலைங்க இல்லை. பக்கத்தில் வாப்பா. 9 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். ஆனால் எதிர்பாராமல் ஒரு மனிதனுடைய திசை திருப்பத்தில் இருக்கும் இடத்தை விட்டு வெளியிடம் சென்று வாழ்ந்து இதுவரை உன் உயிரை காப்பாற்றிக்கிட்டேன். இப்போ உழைக்கக்கூடிய தகுதி இருந்தும் வேலைகளும் இல்லை, வருமானமும் இல்லை. ஆனால் கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் இருக்குது. இதை உனக்கு தெளிவு பண்ணி உன்னை வெற்றியாக்கணும், உன்னை காப்பாற்றி தரணும். துணைக்கு யாராவது வேணுமா? காரணம் கருணை. சிங்கப்பூரில் உதவி மட்டும் அப்போ சும்மா அவங்க ஒரு உதவி மட்டும். அதனால் இந்த கடனை தீர்த்து தரேன், உனக்கு உறுதுணையாக ஒரு உறவு வருது, நான் ஜெயிச்சு தரேன், நல்லா இருப்படா. வேறு என்ன வேணும்ப்பா? கம்பெனியில் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். 60 லட்ச ரூபாய்க்கு மேலே 20 வருஷத்துக்கு முன்னே போயிட்டு இன்றைக்கி 60 கோடி ரூபாய்க்கு எனக்கு அங்கேருந்து இடம் கிடைக்கணும், சர்வீஸ் ஸ்டேஷன் பண்ணணும். வேலை உனக்கு ஒரு இடத்துல வேலை கிடைக்கும், அந்த கம்பெனியை பற்றி பேசாதன்றுச்சு சாமி. கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை எங்கள் அம்மாவுக்கு உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றுன்னு கேட்டு வந்தவங்க. அவ்வளோதான், இன்றைய உத்தரவு விடுறாங்க. உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். மரணத்துக்குரிய சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்லை. அதனால் வேதனைப்பட வேண்டாம். உங்கள் அம்மாவை காப்பாற்றி தெளிவாக நடக்க வைக்கேன். இன்னும் 1.5 வருஷத்தில் உங்கள் தாத்தாவுடைய முக்தியை பற்றி பேசுதேன். இந்தா ஆபத்தெல்லாம் வாழ வைக்கிறேன்டா, உனக்கு வருமானம் வரும். கர்மசாமி, பெங்களூரு எல்லை நீதிமன்றத்தில் தொடர்புடையது யார்? ஏதோ கோர்ட்டில் வழக்கு யாருக்கு இருக்கு? நீதிமன்றத்தில் தொடர்புடையது யார்? நீதிமன்ற வழக்கு கோர்ட் கேஸ் யாருக்கு இருக்கு? கோர்ட் கேஸ் யாருக்காவது இருக்கா? வந்துருங்க. நீதிமன்ற வழக்கு வராங்களா? நீதிமன்ற வழக்கு உள்ள ஆளுங்க. கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? ஒரு கறி கிடக்கு. அப்படியா? சரி, ஓகே, கேட்டு. வீடு சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? என்னடா வீடு உனக்கு? வீடு கட்டுச்சு. காலில் வந்துட்டு வா. மனசு ரெண்டும் சாமிகிட்ட போகலையே. யாரு? மனைவி. கண்ணமுடி. நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கடா இருந்தீங்க? ஊரில். எந்த ஊரில்? திருவண்ணாமலை பக்கத்தில். பெங்களூரில் கிடையாதுல்ல? காரணம் அமைதி. அண்ணாச்சி சத்தப்படாதீங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். குழந்தையை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? ரொம்ப நாள் குழந்தை இல்லை, இப்போதான். அந்த பிள்ளையினுடைய ஆயுளை பற்றி எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நீ வரும்போதெல்லாம் சபரிமலையிலிருந்து இருமுடி தாங்கி ஐயப்பன் வந்து நிற்கிறார். அவருடைய அருணும் கருணையும் அவன் வீட்டுக்குள்ள பெருமையோடு இருக்கு. அதே போல புதுமையாக ஒரு இல்லத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட சில செயல்பாடுகள் நடந்திருக்கு. அதில் தடையில்லாமல் உங்களை வாழ வச்சா போதும்னா கால் விட்டுவாங்க. என்ன சத்தம்? பக்கத்தில் வா. ஒரு கண்ணை மூடு. ஒரு பக்கத்து கிட்னி சம்பந்தமான உனக்கு ஒரு பயம் இருக்கு. அதில் எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றித்தாரேன், பிரச்சனை இல்லை, ஓடிப்போ. நல்லா பெற்றேன், வாழ்க. கர்மசாமிக்கு அப்படியா? பெங்களூரு எல்லை கல்யாணம் முடித்த பின்பு என்னுடைய வாழ்க்கையில் மனக்குழப்பம் இருக்கிறது என்று வேதனை அடைந்து வந்த மகன்.
என்னடா அவனுக்கு குழப்பம்? பொண்டாட்டி எங்கடா இருக்கா? அவங்க அம்மா வீட்டில் இருக்கு. அவன் பாதுகாப்பாக தானே இருக்கா, உனக்கு என்ன பிரச்சனை? ஓ அப்படின்னா கால் என்ன என்னண்ணா வா, வருத்தப்பட மாட்டியே? அது எப்படி நான் வருத்தப்படாமல் இருப்பேன்? வருத்தப்பட்டு தான் அங்கே வந்திருக்கேன். இப்போ அவன் கண்டிப்பாக வேணுமா? ஆ ஆமாம் ஆமாம். ஒன்றும் அவள் வேண்டாமுங்க, நீயா வேணுமுங்க? எப்போ ஒரு பொம்பளை தன்னை வேண்டாம்னு சொல்லிட்டாலோ அந்த பொம்பளை ஒரு ஆம்பளை வந்து நினைக்கக்கூடாது, அவன் தான் ஆம்பளை. அப்படி ஒரு தத்துவம் இருக்குது. அவள் இப்போ ஒன்றும் வேண்டாம்னு சொல்லுதா, என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவன் விட்ட வழி, கடவுள் விட்ட வழி. தங்கமான பெயர், கால் விட்டு வா. உண்மைதானடா? பக்கத்தில் வா. மிகவும் மனம் சோர்ந்துருக்கிய, இனிமேல் தாடி வைக்காத, சேவிங் பண்ணி அலங்காரமாயிரு. ஏன்னா உன்னைய கிறுக்கங்கணக்க வாழ வைக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து உட்கார்ந்துருக்காங்க அவங்க. அவங்க முன்னிலை உன்னை உயர்வாக வாழ வைக்க கதறிக்கிட்டு உன்னைய தேடி வருவாடா. அப்படி உடம்பு சம்பந்தது. ஸோ உடம்புல 2 வருஷமாக பிபி இருக்குது. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் மனதை அடக்கி என்னை நிறுத்தி தியானம் பண்ணு, சரியா போயிடும். போ. கர்மசாமிக்கு சொல்லு என் பிள்ளை. அப்படியா? 1 2 3 4 5 6. நான் நடத்துகிற தொழில் அடிக்கடி சரிவடைந்து கொண்டே இருக்கிறது. என்னப்பா தொழில்? என்ன தொழில்? பொறுமையாக சொல்லணும். என்ன தொழில்? யார்ட்டையும் வேலை பார்க்குறியா? இல்லை, நாங்களே வேலை. என்ன தொழில்? கல்லார் சூளையை வச்சுருக்கீங்களா? தனியாக கால் வந்து நல்ல காலில் விடலை, நல்ல விழுந்துட்டு வா. ஒரு வருஷமாக உங்கள் பணமெல்லாம் நஷ்டமாயிடுது. உழைத்த முதல்கள் கைகூடாமல் அடுக்கி வைத்த மால் கூட உங்களுக்கு சேதமடைந்து ப்ராடக்ட்லாம் விலை போகாமல் ஆகிடுது. சட்டப்படியும் இடைஞ்சல் வந்து அந்த இடத்துல தொழில் நடத்துறதுக்கு உங்களுக்கு தடை உத்தரவும் வந்திருக்கு. இவைகளுக்கு காரணம் மின்சார உதவி உங்களுக்கு தடையாக இருக்கு. புரியுதா? இந்த நிலையிலிருந்து வெற்றியாக்கி வாழ வச்சுட்டு வந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. உன்னை பற்றி இன்னும் தானே கேட்க போகிறேன், ஏன் கவலைப்படுறேன்? வா. அவன் பேர் என்னம்மா? பக்கத்தில் வா. எந்தி எதிர்த்து நெல். 1 வருஷமாக உடம்பு முடியல. அவன் பேர் என்ன? காலில் வந்துட்டு வா. வரலாம். இம்யூனிட்டி பவர் இவளுக்கு குறைவு உடம்புல. இம்யூனிட்டி பவர் அப்படின்னா என்னடா ராஜன்? எதிர்ப்பு சக்தி உடலில் குறைவு. அனிமிக் ப்ராப்ளம் இருக்குது. அனிமிக் ப்ராப்ளம் இரத்த குறைவுகள். புரியுதா? இதெல்லாம் சரியாயிரும். நீங்கள் பேய் பிசாசு நம்பி எந்த பூசாரிட்டையும் கூட்டு போய் பிள்ளையை கெடுத்துட்டீங்களா? பேய் இல்லையடா? அறிவு இருக்கா உங்களுக்கெல்லாம்? காலை விட்டு வா. மூட நம்பிக்கை எங்கேயெல்லாம் போய் கெடுக்கு பார்த்தியா வாழ்க்கைய? அது இருந்தாலும் இருக்கும். நான் ஒரு பச்சளை சொல்லுதேன். என்ன? உட்காரு, நல்லா பார்த்துக்கா. உங்கள் ஊரில் கிடைக்குமா கிடைக்கான்னு தெரியல. நர்சரி கார்டனில் பூனை